இந்த தொலைபேசி. இந்த தொலைபேசிங்கிறது ஒரு இரகசிய கொலையாளி தான், நம்மளை கொல்லக்கூடிய ஒன்று தான் இது. எப்படி கொல்லுது தெரியுமா? மார்க்க அடிப்படையில் கொலை நடக்குது. அதே மாதிரியாக வீண் விரயம் பணத்தை கொண்டு போய் கொலை செய்யுது. அனாச்சாரங்களுக்கு இது வழி வைக்குது. இது நமக்கு தேவையானு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒரு காலம் இருந்துச்சு, கணக்க காலம் இல்லை, கணக்க காலம் இல்லை. நாம இருக்கிறாக்க சின்ன பிள்ளைகள் இருக்கக்குள்ள நம்மளோட ஊர்ல ஒரு 2 வீட்டுல 2 டெலிபோன், 2 வீட்டுல 2 டெலிபோன். வெளிநாட்டுக்கு போனாக்கள் போனதுதான் கெசட் பேசி அனுப்புவாங்க, அப்படி இல்லாட்டி தந்தி அனுப்புவாங்க. இப்பயும் அந்த தந்தி இருக்குது, கரல் பிடிச்சி இருக்கும். போஸ்ட் ஆபீஸ்ல தந்தி இருக்குது. இப்பயும் நாட்டு சட்டத்துக்கு வச்சிருக்காங்க தந்தி. அக்கறை பத்துல உங்களோட அட்ரஸுக்கு தகவல் என்ன சொல்லணும் வார்த்தைக்கு வார்த்தை போட்டு இந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கு அடிப்பான். இந்த போஸ்ட் ஆஃபீஸில் என்னத்தை சொல்லணுமோ சொல்லுவான். அதை எழுதி துண்டெடுத்துக்கிட்டு ஓடி வந்து விட்டு தருவான். நாங்கள் உங்களுக்கு ஒரு தந்தி வந்து டெலிகிராம் வந்து இருக்குது என்று சொல்லுவான். இப்படி எல்லாம் இருந்தோம். நாங்கள் ஒத்தரின் சாகல, நல்லா தானே இருந்து, நல்லா தானே இருந்து. ஊருக்கு 2 போன் நல்லா தானே இருந்து. ஒரு ஊருக்கு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் நல்லா தானே இருந்து. அந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஞாயிற்றுக்கிழமை பூட்டி இருக்கும், ஒத்தரின் சாகல, எல்லாரும் நல்லா தானே இருந்து. இன்றைக்கு இந்த பொக்கெட்டுக்கு ஒரு பெல் அடிக்குது, இந்த ரவுசர் பொக்கெட்டுக்கு ஒரு பெல் அடிக்குது. இதுக்குள்ள 2 சிம், இதுக்குள்ள 2 சிம். ஒரு வீட்டுல 4 பேர் 5 போன். அப்ப இந்த போன் எல்லாம் எதுக்கு பயன்படுத்துறோம்? ஒரு போன் 2 போன்ல 2 சிம். இந்த போன் ஆரோட கதைக்கு, ஆரோட கதைக்கிறது இந்த போன்? சிந்திச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, லா யஹ்லுவன்ன ரஜுலுன் பிஇம்ராத்தின் இல்லா கான சாலிதஹுமா ஷைத்தான். ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிருந்தா 3வது ஷைத்தான்ங்கறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிருந்தா 3வது ஷைத்தான்ங்கறாங்க. ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சு இருக்கிறது இல்ல. ஒரு ஆணும் பொம்பளையும் சென்று பக்கத்துல இருந்து கைக்கல. இப்ப அவன் எங்கே இருப்பான்? கொழும்புல இருப்பான், அமெரிக்காவில் இருப்பான், ஜப்பான்ல இருப்பான், சவுதியில இருப்பான், கனடாவில் இருப்பான், இங்கே இருப்பான். இவ வீட்டு இருப்பான். பாப்பா கேட்டும் கட்டி பதிலும் கட்டி கேட்டும் கட்டி பூட்டு போட்டு வச்சிருப்பார். பூட்டு கேட்டுக்கு தான் போடலாம், கவரேஜுக்கு போடலாமா? கவரேஜுக்கு பூட்டு போடணும்னா நேர உள்ளுக்கு வந்து இறங்கிடுவான். பிள்ளை படுக்குதுன்னு தான் உமா பாப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கிறீர்கள். பிள்ளை படுக்குதுன்னு உமா பாப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. பிள்ளை ஹேண்ட் புதிய காதில் ஓட்டுக்கிட்டு இல்லாட்டி தலானில குப்புற படுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்குது. 12 மணி பிறகு ரோட்ல பாருங்க, 12 மணி பிறகு ஆம்பளை பிள்ளை நின்று போன் பேசுறானுங்க. ஆம்பளை பிள்ளை 12 மணி பிறகு நம்மள ஊர்ல பேன் பேசுறானுண்டா அந்த போன் இன்னொரு ஆம்பளை பிள்ளைக்கு என்ன நினைக்கலாம்? நடக்கவே நடக்காது. அதுக்கு ஆன்சர் பண்ணது நம்மளோட பர்தா. அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு நம்மளோட பிள்ளை. எல்லாரும் நாம நம்மளோட பிள்ளை சுத்தம் பண்ணு நினைக்கிறேன். நம்ம எல்லாரும் நினைக்கிறோமா எந்த பிள்ளை சுத்தம், எந்த பிள்ளை அப்படி செய்ய மாட்டோம், எந்த பிள்ளை நினைக்கிறேன். அவங்களோட பிள்ளைகள் யாராலும் ஒரு தீர பிள்ளை நான் ஆன்சர் பண்றேன். அந்த கோளுக்கு ஆன்சர் பண்ற எவளாலும் பெற்ற ஒரு பிள்ளை தானே. உங்களோட பிள்ளைகிட்ட போன் இருக்க தேவையில்ல. உங்களோட பிள்ளை படிக்கிற ஸ்கூல்ல ஒரு ஆளுக்கிட்ட போன் இருந்தா போதும். அப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குது? ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிருந்தா 3வது ஷைத்தான்றாங்களே. எப்படி இந்த பாவத்துக்கு ஈடு கட்டுறது? என்னெல்லாம் நடக்கும்? ஆரம்பத்தில் எப்படி சுகமா ஊர்ல மழையா, சாப்பிட்டீங்களா, சமைச்சிங்களான்னு கேட்பான். இந்த கதை எத்தனை நாளை கேட்பான். அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்ச ஆக்கள் பிச்சை எடுக்கிற கதை கலைப்பாங்க. சின்ன ஆக்கள் கல்யாணம் முடிச்ச பெரிய ஆக்கள் பிச்சை எடுக்கிற அளவுக்கு விளக்கம் காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அன்னைக்கு ஒரு சலுங்கரை போறேன் நம்ம அக்கரப்பத்துல, இந்த பிஸ்கால் சந்தையில் சலுங்கரை போய் நிற்கும் முடி வெட்டுறதுக்கு. ஒரு 15 வயசு பொடியும் ஒருத்தனுக்கு வெட்டு விழுகுது. ஒரு வெட்டு விழுது. இன்னொரு 15 வயசு பொடியும் உட்காரான். எத்தனை ஒரு 9ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பொடியை அவருக்கு வெட்டு விழுது. இன்னொரு கதிரை இல்லையா நாம மௌலவி என்று பக்கத்துல நிற்காங்க. அவனுக்கு வழங்குது இல்லை. அவன் இருக்கிறவன் கேட்கான், மச்சான் நம்பர்கள் இல்லையா, நம்பர்கள் இல்லையான்னு கேட்கான். என்னடா அவன் நம்பர்கள் இல்லையா சும்மா இருக்கிறானா? அதுக்கு இவன் சொல்லலாம், அன்றைக்கு ஒருத்திட்ட நம்பர் தந்தனடா அப்படின்னா அது புடிமாட்டுடா. அப்ப என்ன நடந்துட்டு பாருங்க. நம்மளோட உள்ளட கையில போன் இருந்தா எங்காலையாலும் ஒரு இடத்துல லீக் ஆகும். அதுதான் நான் சொன்னேன், உங்களோட காட்டில் எழுதுற நம்பர்கள் பாதுகாப்பு உத்தரவாதம் நாங்க எவ்வளோத்தையாலும் ஒரு இடத்துல லீக் ஆகினா மிஸ்கோல் அடிச்சு அது மிஸ்கின் கோல் ஆகி அது மறு அப்படியே தொடர்வாகி மறு ஆர்மிங்கண்டாகி மறு அப்படியே போய் இங்கெல்லாம் போயிட்டு என்னமெல்லாம் நடக்குது. அப்ப ரொம்ப மோசமான கேஸ் நடந்துட்டு இருக்குது இந்த போன்ல. இந்த போனு நேரம் ரொம்ப நேரம் கழிச்சு வெடிச்சு மவுத்தா போனவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப கூட.
போன் வெட்டிருக்கு தானே, ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேல வெடிச்சிடும். வெடிக்குங்க. அது இந்த சைனா போன் ரொம்ப ஓவர். இந்த போன வருஷம் கிட்டத்தட்ட சைனாவுல மட்டும் 2500 பேருக்கு மேல செத்துருக்காங்க போன் வெடிச்சு. காதுக்குள்ள வச்சு வெடிச்சுட்டா அவுட்டு. இது ஹேண்ட்புரிய போட்டு கையில வச்சுட்டு இருந்ததால கைதான் டேமேஜ் ஆகிருக்குது, தப்பிருக்குது இந்த கேஸ். ஆனா நிறைய பேர் இந்த போன் வெடிச்சு சாகுறாங்க. போன் வெடிக்கிற அளவுக்கு பேசுறாங்க பாருங்க. ஒரு போன் வெடிக்கிற அளவுக்கு பேசுறாங்கன்னு சொன்னா எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்க. ஒரு போன் வெடிக்கிற அளவுக்கு பேச்சுன்னு பழகுதுன்னா எந்த அளவுக்கு பேசுறாங்க. இந்த ராணுவத்தில் இருக்கிறவன் யுத்தம் நடத்தக்கூட மெக்கு மாத்திர மாதிரி பெட்டி மாத்தி பேசுறாங்க. அந்த பெட்டி லோவானா அடுத்த பெட்டி சார்ஜ் பண்ணி ஃபுல் சார்ஜில் வச்சுக்க. அப்ப இது யாரெல்லாம் பேசுறாங்க? ஸ்கூல் பிள்ளைகள்ல இருந்து கல்யாணம் முடிச்சவங்க வரைக்கும் இந்த கேஸ் நடக்குது. கல்யாணம் முடிச்சவங்கள்ட்ட தான் பொண்டாட்டியை ஊட்ட வச்சுட்டு எவள்கிட்டயோ போன் பேசுறவன் இருக்கிறான். புருஷனை வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு எவனுக்கிட்டயோ தொடர்ந்து அடிக்கிற பொம்பளை இருக்கிறான். இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லாட்டி டயவோர்ஸ் மாப்பிள்ளை இல்லை. அது ஆரம்பத்தில் கதவை தட்டுறான், தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற தத்துவத்தை ரொம்ப கவனமா பின்பற்றான். அதான் புருஷன் இல்லாத வீடு நல்லா தெரிஞ்சுக்கிட்டா, புருஷன் வெளியூர்ல வேலை செய்யறான்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டா, டைவர்ஸ் கேஸ் நல்லா தெரிஞ்சுக்கிட்டா, புருஷன் வெளிநாட்டுல நல்லா தெரிஞ்சுட்டா, புருஷனுக்கு அவனுக்கு ஒரே சண்டை நல்லா தெரிஞ்சுக்கிட்டா, அந்த வீட்டுக்கு தட்டுறான் கதவை. சும்மா ஹோல் இருக்கான், என்ன ஏரியால இருந்து கேட்கான், சோமாரிக்கலா கறி வேண்டி சொன்ன வந்து கேட்கான். அப்ப இதுல ரொம்ப ஆபத்து நடக்குது. சும்மா இல்லைங்க, ரொம்ப கூடுதலான விபச்சாரங்களுக்கு காரணமே இந்த போன் தான் கூட்டி கொடுக்குற புரோக்கர். இது நடந்துகிட்டு இருக்குது. இதுல ரொம்ப கவனமா இருங்க.